யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தொடர்போதனையாக ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். தேவனை பற்றி தெரிந்து கொள்வதல்ல, தேவனை பற்றி அறிந்து கொள்வது. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும், நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க, பல தகவல்கள் நமக்கு உண்டு. ஆனால் அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு நெருக்கமான ஒரு உறவை காட்டுகிறது. அவரை பர்சனலாக, சொந்தமாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து இந்த கடவுளை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆவியிலே ஒரு மறுபிறப்பை கொடுத்து இந்த பிறப்பின் வழியாக இந்த ஜீவனை பெற்று அதன் வழியாக அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சலாக்கியத்தை தேவன் உண்டு பண்ணினார். முதல் மனிதன் செய்த மீறுதல் நிமித்தம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, எப்படி மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவு அல்லது அந்த உறவு இல்லாத ஒரு நிலை, பிரிக்கப்பட்ட ஒரு காரியத்தை பற்றி வேதம் அங்கே சொல்லுகிறது. படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம், இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினுடைய விளைவினாலே மரணம் அல்லது பிரிவு இந்த உலகத்திலே உண்டானது. அந்த நாள் முதற்கொண்டு மனுஷன் தேவனோடு நெருங்க முடியாதபடி மரணம் அல்லது பிரிவு அவனை பிரித்து வைத்தது. நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே பாவத்தின் விளைவினாலே அந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம், கிறிஸ்து இயேசுவை கொண்டு செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை வேதம் மிக தெளிவாக எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் தேவன் செய்ய போகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டு விளங்கணும்னா பழைய ஏற்பாடு கண்டிப்பாக படிக்கணும், அப்போதான் நமக்கு நல்லா விளங்கும். அந்த பழைய உடன்படிக்கையிலே ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? பலிகள் இருந்தது, அவர்கள் தேவனை துதித்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். தேவாலயத்துக்கு உள்ளே போக முடியல, தேவ பிரசனத்துக்குள்ளே அவங்களால போக முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தின் விளைவினாலே அந்த பாவம் அவர்களை பிரித்து வைத்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற 3 பிரிவாக ஆலயம் பிரிக்க வைக்கப்பட்டது. வெறும் ஆசாரிகள் மட்டும்தான் ஆலயத்திற்குள் போனார்கள். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசனத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆக அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு தேவன் வார்த்தையை கொடுப்பார். ஆவியானவர் திருவிழம் பற்றி வார்த்தையை சொல்லும் பொழுது, ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அந்த வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி நீங்கள் பார்ப்பீர்களானால் தீர்க்கதரிசிகள் வழியாக, ஆசாரிகள் வழியாக, சில நேரம் ராஜாக்கள் வழியாகவும் தேவன் பேசினார். மற்றபடி அவர்களுக்கும் தெரியாது. தேவனுடைய வார்த்தை கிடைத்தாலும் அவர்களுக்கும் பர்சனலாக தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த பாவம் அவர்களை பிரித்து வைத்தது. ஆகவே அந்த தேவ பிரசனம் எப்படி இருந்தது என்றால், அவங்களுக்கு ஒரு பெரிய பயம், ஒரு நடுக்கம். நீங்கள் லேவியருக்கு எழுதின புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆசாரியனுக்கு விசேஷத்த உடைகள் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த பிரசனத்தில் போகும் பொழுது அவர்களுக்குள் ஒரு பயம் இருந்தது, எந்த நேரத்திலும் மரணம் உண்டாகும் என்று. ஏனென்றால் பாவத்தோடு ஒரு மனுஷன் உள்ளே போகும் பொழுது அவன் அது பிரசனத்திலே அவன் மரித்து போவான். ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு யாராவது உள்ளே போய் அவரை எடுக்கணும்னு போனால் அவரும் செத்துருவார். ஆகவே அவங்களுக்குள்ளே எப்படி இருந்ததுன்னா, தேவன் இருக்கும் இடம் பயங்கரமாக இருக்கிறது என்றார். இந்த பிரசனம் அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தது. அவர்களுக்கு அந்த பிரசனத்தில் போக முடியாதனால அவர்கள் தேவனை பற்றி அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் சொல்றார், ஒரு காலம் ஒன்று வரப்போகிறது. எரேமியா 31ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன்.
இந்த உடன்படிக்கை பற்றி சொல்ல பாருங்க. பழைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் இப்பொழுது தேவன் சொல்கிறார், நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன். பழைய உடன்படிக்கையிலே ஜனங்கள் அவர்கள் தேவனுடையவர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் தேவனை அறியாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த புது உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேன்மை, அதாவது புதிய ஏற்பாட்டு சபையாகிய உங்களை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் மிகவும் பேறு பெற்றவர்கள், பாக்கியம் உள்ளவர்கள், ஆசீர்வாதமான ஜனங்கள். நம் ஆலயத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்ம ஏதோ நம்முடைய தேவைகளுக்காக வரல. இது ஒரு பெரிய உறவு பாருங்க. தேவனுக்கும் நமக்கும் தேவன் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு உறவு. இந்த உறவை கர்த்தர் தமது இரத்தத்தினாலே உடன்படிக்கை நிமித்தம் நமக்கு அதை செய்தார். அதை சொல்லும் பொழுது ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்துகிறார். நான் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை தேவன் அவர்களை கரம் பிடித்து கொண்டு வந்தாராம். அப்பொழுது தேவன் அவர்கள் உடன்படிக்கை பண்ணினது போல் இது இருக்காது. ஏனெனில் அவர்களுக்கு நான் நாயகராக இருந்தும் அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பிறப்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்துடைய பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். அவர்களின் தேவனாயிருப்பார்கள், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமானதுங்க. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்ன? எப்படி அறிந்து கொள்வார்கள்? நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய பாவங்களை நினையாதிருப்பேன். இந்த காரியத்தை தான் எபிரேயர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் மேற்கோள் காட்டுறார். 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிச்சீங்கன்னா அதே காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த வேத புத்தகம், இதில் உள்ள வசனம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏதோ டைம் போலன்னா எடுத்து படிக்கிறது இல்லை, நமக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுது. இதே காரியம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய மேன்மை என்றால், இந்த உடன்படிக்கையின் வழியாய் எல்லாரும் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஏன் காரணம் என்னன்னா, எந்த பாவத்தின் நிமித்தம் அறிய முடியாதபடி நெருக்கமான ஒரு உறவை பெற முடியாதபடி இருந்த நாம் இப்பொழுது வேறொரு காரியத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை பற்றி பேசு. இந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மோசேயின் வழியாக தேவன் அவர்களுக்கு நிறைய கட்டளைகள் கொடுத்தார். எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற ஏராளமான கட்டளைகள். அந்த கட்டளைகள் நிமித்தம் அவர்கள் பாவிகள் என்று தான் தெரிந்தது. அதனால் அந்த பாவத்து நிமித்தம் அவரோடு கூட கிட்டேயே சேர முடியாது என்கிற ஒரு உறவற்ற ஒரு மரணத்தை கொடுக்கிற ஒரு பிரமாணம். அப்போ அது எங்கே தொடங்கப்பட்டிருப்பதா? ஆதாம் செய்த பாவத்தினாலே அன்றைக்கு அந்த பிரமாணம் சொன்னால் பிரின்சிபல் அல்லது விதி அல்லது சட்டம் அல்லது நியமனம் சொல்லலாம். நம்ம தமிழில் சொல்லுவாங்க சூத்திரன்னு சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணம் அது ஒரு விதி. எப்படி இயற்கையில் இந்த உலகத்தில் புவியீர்ப்பு பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரமாணம். அது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது கீழே போயிடும். அது ஏன்னா அது ஒரு பிரமாணம், அது ஒரு பிரின்சிபல். அதே மாதிரி எல்லா மனுஷனும் பாவத்தினாலே மரணம் எல்லா மனுஷனையும் பிடிச்சு இழுத்துடுச்சு. அவன் தேவனை அறிந்து கொள்ள முடியல. இந்த பாவத்து நிமித்தம் தேவனை அறியாதபடினாலே அவன் ஆவி செத்து போன நிலைமையிலே ஜீவன் இல்லாதபடினாலே, ஆனால் அவனுக்கு சரீரம் இருந்தது, மனசு இருந்தது, ஆனால் ஆவி செயல்படலை. அதனால அவர்கள் தன் மனதிலே தோன்றின பிரகாரம் மனதும் மாம்சம் விரும்பினபடி மனுஷன் வாழ்ந்தான். அதற்கேற்ற விதத்தில் அவர்கள் தங்கள் மனதில் என்னென்ன தோன்றுச்சோ அதுக்கேற்ற விதத்தில் பல உருவங்களை ஏற்படுத்தி அதற்கு சில வடிவத்தை கொடுத்து அதுதான் தெய்வம் என்று ஆராதித்தார்கள். ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட காரியம் என்ன? என்றைக்கு உங்கள் ஆவியிலே உயிர் பெற்றீர்களோ, இனி நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவியினாலே தேவனை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் சபையில ஒரு மெம்பர்ஷிப் கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இந்த ரட்சிப்புன்னு சொன்னா இந்த ஜீவனை அளிக்கிற ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம் என்ன பண்ணிடுச்சுன்னா, பாவத்தின் விளைவினாலே வந்த மரணத்தை நம்மளை விட்டு பிரிச்சு போட்டுச்சு. வேறொரு நிலைக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம்.
ஜீவன் என்று சொல்லும்போது தேவனோடு உறவை ஏற்படுத்தி தேவனை ஆராதிக்கிற ஒரு மேன்மையான ஒரு அற்புதமான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இந்த ஆவியை கிறிஸ்து இயேசுவின் ஜீவனின் அளிக்கிற அந்த ஆவியின் நிமித்தமாக பாவத்தினாலே வந்த மரணம் அந்த பிரமாணத்தினர் விடுதலை ஆகிற்று. அதனால உங்க எல்லாருக்கும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய, அவரை உறவாடக்கூடிய ஒரு உறவை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இந்த உலகத்தில் தமது குமாரனை அனுப்பும் போது இயேசு இந்த உலகத்தில் வரும்போது என்ன சொன்னாரா, நானும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும். அப்போ எல்லாரும் உயிராக தான் இருந்தாங்க. என்ன சொல்றாரு, உங்களுக்கு மரணம் இருக்குது, ஆனா இப்ப அந்த மரணத்திலிருந்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி. அப்ப இயேசு வந்ததன் காரணமே ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படி அல்ல, ஜீவனுள்ள தேவனோட உறவு வைக்கும்படியாக. அதனால எங்க ஒரு பாஸ்டர் நின்று பிரசவம் பண்றாருன்னா அவர் ரொம்ப பெரிய ஆள் நினைச்சு கூட பாருங்க. அவருடைய வேலை என்னன்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை ஏற்படுத்துறாரு. இப்போ ஒரு மனுஷன் வழியா நீங்க போகிறதில்ல, ஒரு போதகர் வழியா, ஒரு வரம் பெற்ற ஒரு மனுஷன் வழியா போறதில்ல. ரட்சிப்பை பெற்ற பிறகு ஒரு பெரிய சலாக்கியம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்கிற எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். அத்தனை பேருக்கு ஒரு உரிமை இருக்குது. அத்தனை பேருக்கு வந்திருக்க ஒவ்வொருக்கும் நான் சொல்றேன், ஆன்லைன்ல ஒருவேளை செய்தியை கேட்டா, இந்த இயேசுவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா முதல் ஏற்படுகிற மிகப்பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் உங்களுக்குள் அந்த ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் என்றால் அந்த உறவு, தேவனோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறவு. அதுதான் ரட்சிப்புன்னு சொல்றார். ஆனா இயேசு தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக ஜெபிக்கிறார் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 3, அங்கிருந்து தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம், அங்கிருந்து தான் நம்ம பார்த்துட்டு வரோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்ம பார்க்கலாம். ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் அது இயேசுவினுடைய பெரிய ஜெபம். அந்த ஜெபத்தில் ரட்சிப்புனா என்னன்னு சொல்றாரு, தேவனை அறிவதும் கிறிஸ்துவை அறிவதும் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு என்றால் நித்திய ஜீவன். இந்த ஜீவன் நித்தியமானது. இந்த ஆதி மனுஷன், முதல் மனுஷன் தேவன் சிருஷ்டித்த பொழுது பாவத்தினால அங்க மரணம் உண்டாயிடுச்சு. அப்போ பாவத்துக்கு ஒரு பலன் இருந்தது. ஆனால் இப்போ கிறிஸ்து வந்த பிறகு, நல்லா கவனிக்கிறதுலாம், என்றைக்கு இயேசு சிலுவையிலே மரித்து எனக்காக என் மரணத்தை எடுத்து போடும்படி ஜீவனை அவர் ஜீவன் உள்ள வச்சார் பாருங்க. அவர் எப்படி மரணம் இல்லாதவரோ அதே போல அதே ஜீவன் உங்களுக்குள் வந்திருக்கிறது. ஆக நான் சொல்லுகிறேன், இனி நீங்கள் மரிப்பதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாங்க, நான் சாவ மாட்டேன்னா, உங்க சாவு இந்த சரீர சாவறதை பத்தி பேசல, உன் ஆவி. அப்புறம் என்ன அர்த்தம்னா, பாவத்துக்கு பலன் இருக்காது. அந்த பாவத்தினுடைய பலன் எப்படி அழிந்து போனது என்றால், ஒரு மனுஷனாலே வந்த மீறுதலின் பலன் பாவம் உயிர் பெற்றது. அந்த பாவம் உயிர் பெற்றதால் மரணம் ஆண்டு கொண்டது. மரணம் என்றால் தீமை, சாபம், வறுமை, தரித்திரம் எல்லாம் வந்தது. காரணம் என்னன்னா, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டது. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்த உடனே அவர்கள் தாங்கள் ஓடி ஒளிந்தார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு தங்களை மறைத்துக் கொள்ளும்படி தேவ சமூகத்தில் நிற்க, பிரசனத்தில் நிற்க அவங்களுக்கு ஒரு அவமானம், வெட்கமா இருந்தது. ஏன்னா நிற்கக்கூடிய தகுதி இல்லாத நிலை இருந்தது. அதை அங்கே நிற்கக்கூடிய ஒரு தகுதி, அங்கே ஒரு காட்சியை கொடுக்கிறாரு. ஒரு பாவமே செய்யாத இவன் செய்த பாவத்துக்கு அந்த தோட்டத்தில் ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அந்த மிருகத்தின் ஒரு உடையை எடுத்து அவன் மேலே போடுறாரு. அப்போ அங்கே ஒரு காட்சி கொடுக்கப்படும். உனக்கு ஜீவன் எப்படி வரும்னா, பாவம் தண்டிக்கப்படும். ஆனால் நான் உன்னை தண்டிக்கல. காலம் நிறைவேறும் பொழுது நான் இந்த உலகத்தில் ஸ்திரீயின் வித்தை இந்த உலகத்தில் அனுப்புவேன். என்ன ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஆண் வித்து கிடையாது பாருங்க, ஒரு ஸ்திரீ. அவளுடைய வித்து, வேதம் சொல்லுது, அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லும் போது அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ எப்படி ஒரு ஸ்திரீக்கு வித்து உண்டாகும்? இல்லையே. வேதம் சொல்லு, கண்ணியின் வயிற்றிலே இந்த உலகத்தில் தேவன் அவதரிப்பார் என்றது அப்பவே இன்கார்னேஷன் சொல்லப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை ஒரு ஸ்திரீனிடத்திலே தேவதூதன் சொல்லுகிறான், இதோ நீ கற்பவதி ஆகிய குமாரனை பெறுவான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்போ அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தை அவங்க விசுவாசிச்ச உடனே 14வது வசனத்தில் யோவான் எழுதும் போது மேற்கோள் காட்டுறாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ காணப்படாத அதரிசனமான பரிசுத்தமான தேவன், சிருஷ்டி கர்த்தர்,
ஆதியிலே அவரை கொண்டு அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதே. அந்த தேவன் இந்த உலகத்தில் எப்படி வந்தார் என்றால், உங்களைப் போல என்னை போல ஒரு பாவ மனுஷ சாயலா இந்த பூமியிலே வந்தார். ஆனால் அவர் ஒரு ஆண் வித்துல பிறக்கல. வார்த்தையாகிய தெய்வம், அந்த வார்த்தை ஒரு ஸ்திரீயின் வித்து, அதாவது ஸ்திரீக்குள்ளே வித்தாக மாறி இந்த உலகத்தில் இயேசு மாம்சத்தில் வந்தது காரணம் என்றால், நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும்படி. எந்த பாவம் மனுஷனை பிரித்து வைத்திருந்த பாவத்துக்கு பதிலாக பரிகாரம் செய்யும்படி, பிராயச்சித்தம் செய்யும்படி ஒரு மிருகம் கொல்லப்பட்டதை நீங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடு அதுதான். அந்த ஏற்பாடு என்னவென்றால், அந்த பாவத்து நிமித்தம் ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆனால் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் இயேசு மனிதனாக வந்து ஒரே தரம் மரித்ததினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ அதை எப்படி அனுபவிக்கிறது? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுது, நான் கம்ப்ளீட்டட், அவர்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிடுது, எனக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்குது. எப்படி பெறறேன்னா, ஏதோ நான் செய்யறதில்லை, அவர் செய்ததை விசுவாசிப்பதினாலே. எல்லாம் சொல்லுவோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிச்சுட்டு போலாங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், அப்போ உங்க ரட்சிப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் செய்யணும், அதை விட்டுறணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லலை. நீங்க செய்யறதை பத்தியே சொல்லலை. நீங்கள் அவர் செய்ததை இருதயத்திலே விசுவாசித்தால். சபையில் ரொம்ப திருத்தமா அதை தெளிவாக சொல்லாதனால நிறைய நேரம் ரட்சிப்புனா நான் என்ன பண்ணுறது, ஆண்டவருக்கு என்ன பண்ணால் அவர் என் மேலே கோபமாக இருக்க மாட்டார், சொல்லுங்கள் நான் என்ன பண்ணலான்னு நிறைய லிஸ்ட்டு போட்டு கூட அதை செய், இதை செய், சட்டையை மாற்றிக்க, அதை மாற்றிக்கன்னு என்னென்னமோ பண்ணுறேன். ஆனால் சொல்ல வேண்டியது என்ன? நான் ஒரு வேளை செய்து நானே என்னுடைய புண்ணியத்தை தேடிட்டேன்னா கண்டிப்பாக இயேசு எனக்காக மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, நியாய பிரமாணத்தினால எந்த மனுஷன் தகுதியை பெறது கிடையாது. நியாயமா ஒழுக்கமா வாழ்ந்து அந்த நீதியை சம்பாதிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் அவர் எனக்காக என் இடத்தை ஏற்றுக்கொண்டு, நான் பாவியாய் இருந்த என் இடத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யாதவர் பாவமாக்கப்பட்டார். என் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, பாவம் அறியாதவர் அந்த சரீரத்தில் சுமத்தப்பட்டதுனால தான் அந்த சிலுவையில் அவர் தொங்கின அந்த காட்சி என்னன்னா, உங்க பாவமும் என் பாவமும் தண்டிக்கப்பட்ட காட்சி. அது இயேசுவின் மேல் விழுந்தது. அது இயேசுக்கு ஏற்பட்டது அல்லது உங்களுக்கு ஏற்பட்டது. நிறைய பேர் சொல்றாங்க, அவர் கடவுளாக தான் ஏங்க இந்த கதியான? அன்பு மகனே மகளே, அது அவருக்கு ஏற்பட்டது, அது உனக்கு ஏற்பட்டது. உனக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அவருடைய சரீரம் அங்கே அடித்து நொறுக்கப்பட்டது. என்னன்னா, நான் அப்படி அடிக்கப்பட்டிருக்கணும், என் இடத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினை ஒட்டுமொத்தமும் அந்த இயேசுவின் மேல் விழுந்து அந்த தீர்ப்பு அங்கே விழுகிறது. வேதம் சொல்கிறது, யோமர் 8ஆம் அதிகாரத்தில் 1 சொல்றாரு, எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுக்குள்ள வரீங்களோ அத்தனை பேருக்கும் ஆக்கின தீர்ப்பு இல்லை. இப்போ இந்த சுவிசேஷம் கேட்டு விசுவாசி ஆயிட்டாங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பழைய ஆதி திருச்சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போய் அங்கங்கே போய் கையை வச்சு ஜெபம் பண்ணி பேயெல்லாம் திரட்டி செத்தவனெல்லாம் உயிராக எழுப்பி நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்ல. சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள், ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க வந்து தங்களை கடவுள் அடுத்த அவங்க வழியாக தான் எல்லாம் வரணும், அதனால் யார் யாருக்கு வியாதி இருக்கோ, யார் யாருக்கு பிரச்சனை இருக்குதோ எல்லாம் வாங்க நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சரிப்படுத்துகிறோம் அப்படிலாம் சொல்லலை. போகிற இடம்லாம் இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். எழுதப்பட்ட வார்த்தையை குறித்தும் சிலுவையை குறித்தும் அந்த பாடுகளை குறித்தும் அவர் எதுக்காக மரித்தார் என்பதை நான் இப்போ சொன்ன மாதிரி விவரமாக எல்லாம் போதிச்ச உடனே சுவிசேஷம் கேட்டு விசுவாசிகளானாங்க. எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லணுமே. சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். அங்கே பாருங்க, பவுல் இப்படி சொல்ற பாருங்க, யாருக்கு ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. 13ஆவது வசனம் படிங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, அந்த காஸ்பல், நல்ல செய்தி. சுவிசேஷம் என்ன? இயேசு எனக்காக, எனக்கு பதிலாக அந்த கல்வாரி சிலுவையிலே என் பாவங்களுக்காக பாவமாக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்தார். இனி நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதுள்ள கேளுங்க, இனி உங்க வீட்டுல சாபத்துக்கு இடம் இல்லை. இனி தரித்திரம் உன் வீட்டை ஆள முடியாது. இனி பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. சாபத்தின் கீழ் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால எல்லார் மேலேயும் என்ன வந்ததுன்னா, எல்லார் மேலேயும் தரித்திரம், வேதனை, துக்கம், சாபம் வந்தது. அது ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த பலன்.
ஆனா இப்ப அதே மாதிரி ஒருவருக்கு கீழ்ப்படினால் வந்த பலன், ஒருவன் கீழ்ப்படியாதனால நான் சபிக்கப்பட்டேன், ஒருவன் கீழ்ப்படியாதனால பாவம் எனக்குள்ள வந்தது, ஒருவன் கீழ்ப்படியாதனாலே எனக்குள்ள மரணம் வந்தது. அந்த பலன் நம்மை ஆட்டி படைத்தது. இந்த பூமி தரித்திரமானது, இந்த பூமி சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே மாறியது. மனுஷன் தற்பெருமை உள்ளவனாய், அகங்காரம் உள்ளவனாய், கர்வம் உள்ளவனாய், வேதம் விவரித்து சொல்லுகிறது, அவனவன் தன் போக்கிலே வாழ்ந்தான். இந்த பூமியோ தீங்கினாலே நிறைந்து போனது. சில நேரத்தில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது. பேப்பரில் நியூஸ்லாம் படிக்கும்போது என்ன இவ்வளோ ஒரு மோசமாக கூட இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணும். என்ன ஒன்று, அவங்க உள்ளே இருக்கிறத வெளியில் நடத்தி காட்டினாங்க. கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிறத நம்ம வெளியே கொண்டு வரல, கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். செய்யக்கூடாது, செய்தால் அது தப்பு அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துகிறோம். ஆனால் நமக்கு அது உள்ளே இருக்கு, பாவம் உள்ளே இருக்கு. அது எங்கேருந்து வந்தது? அது ஆதாம் வழியாக வந்தது. பொய் பேசுறது, திருட்டு வேலை செய்கிறது, கெட்ட காரியங்கள் செய்கிறது, மனுஷனை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. இந்த சுருக்கமாக சொல்லப்போனால் பிசாசின் கிரியைகள்: கொல்வது, திருடுவது, அழிப்பது. சொல்லுங்க பாருங்க, அவ்வளோதான். இதுதான் மூணு வேலை. அது மூணும் உள்ள இருக்கும் மனுஷனுக்குள்ள. ஆனால் நம்ம செய்யாததுனால நான் செய்யவே இல்லை, அதனால நான் பரலோகம் போய் இல்லை. கதை சொல்ற, நீ செய்யறியோ செய்யல அதை பற்றி இல்லை, உள்ள இருக்குதுல்ல அந்த பாவம், உள்ள இருக்குல்ல அந்த பாவத்தை எடுத்து போடணும். அந்த பாவத்தினுடைய பலன் உன்மேல் வரக்கூடாது. அந்த பாவத்தோடு நீ பரலோகம் வர முடியாது. ஏனால் இந்த தேவன் பரிசுத்தர், அசுத்தமான மனுஷன் அங்கே வர முடியாது. ஆனால் அந்த பாவத்தை எடுத்து போடும், இந்த பாவத்தினுடைய பலனை அழிப்பதற்காக இந்த பரிசுத்தமான தேவன் நமக்காக மரித்தார். ஆகவே இனி பாவம் உங்களை ஆள முடியாது. இனி நீங்கள் மரணத்தின் கீழ் அல்ல, நீங்கள் ஜீவன் கீழ் வந்துட்டீங்க. கிறிஸ்து இயேசுவினாலே அந்த ஜீவனை அளிக்கிற பிரமாணம். எப்படி பாவம் மரணம் என்ற பிரமாணம் நம்ம ஆக்கினைக்குள்ளாக்கி, தீமைக்குள்ளாக்கி, சாபத்துக்குள்ள கொண்டு வந்து அது இன்னும் வேலை செய்துருக்குது. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு, ஆனால் இந்த சரீரம் இன்னும் ரட்சிப்பை பெறல. நம்முடைய மனம் இன்னும் புதிதாகணும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மனசை புதுசாகணும். இந்த சரீரம் பாவ சரீரம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதனால தான் இது சாவுது. ஏன் சாவுதுன்னா, பாவத்தின் விளைவினால இந்த சரீரம் செத்துட்டு இருக்குது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுசாகிறான், வெளிப்புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அது பழசாயிட்டே இருக்கும், அழிஞ்சிட்டே போகும். இது அதனால தான் இதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், பாவத்தின் விளைவினால தான் இந்த மரணம், இந்த சரீரத்தில் இந்த அழிவு ஏற்படுறது காரணம் என்னன்னா பாவத்தின் விளைவினால். ஆனால் ஆவியில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? சுவிசேஷம் கேட்டு. எல்லாம் சொல்லுங்க. அப்போ பவுல் என்ன பிரசங்கம் பண்ணாரு? சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார். He didn't perform miracle. அங்கே போய் அற்புதங்கள் எல்லாம் செய்தில்லை. அற்புதங்கள் நடந்தது. அற்புதங்களை செய்து சபையில் ஆட்களை கொண்டு வரல, வசனத்தை போதிச்சாங்க. கர்த்தர் கூட இருந்து அற்புதத்தை, அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். ஆனால் அற்புதத்துக்காக ஊழியம் செய்யல, இயேசுவின் வார்த்தையை சொல்ல ஊழியம் செய்தாங்க. இந்த மனுகுலத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டது. போரிடமெல்லாம் பவுல் நல்ல செய்தியை சொன்னார். இனி மரணம் உங்களை ஆள முடியாது. போரிடெல்லாம் சொன்னார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் வருகிறீர்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற அற்புதமான காரியத்தை எடுத்து இந்த சுவிசேஷத்தை சொன்னபொழுது வேதம் சொல்கிறது, வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்களாம்? சீல். அதாவது அந்த நாள் முதற்கொண்டு என்னைக்கு நீங்கள் விசுவாசி ஆயிட்டீங்களோ, இனி உங்களை இந்த பிசாசு தொடாதபடி, உங்களை அழித்து விடாதபடி தேவன் இப்பொழுது உங்களை பத்திரப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சரி, இவ்வளோ பெரிய மகத்துவத்தை செய்த பிறகுதான் 3வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 14வது வசனம் ஒரு ஜெபத்தை பண்றார். இது நிமித்தம் நான் படிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்தின் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியிலே, உள்ளான மனுஷனிலே, உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் ஆகணுமா, வல்லமையாய் பலனடையும்படி எல்லாம் சொல்லுவோம். அப்போ அவருடைய ஜெபம் என்னத்துக்கு ஜெபம் பண்ணாருன்னா, சுவிசேஷம் கேட்டு விசுவாசிகளானவங்களுக்கு, ஆண்டவரே குடும்ப பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு கடனில் வாழுறாங்க, அவங்களுக்கு ஒரே பேயின் போராட்டம், அதெல்லாம் ஜெபம் பண்ணல.
அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மனுஷனிலே பலனடையும்படி ஜெபிச்சார். அப்போ இதை கிறிஸ்துவ வாழ்க்கையில் தான் ஒரு எசன்ஸ் பாருங்கள். ஜெபம் பண்ணும்போது எதுக்கு ஜெபம் பண்ணன்னு தெரியும். நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வேணும் அவங்களுக்கு. அது கூட ஆண்டவரே எதை கூட, இதெல்லாம் தானாக வரும். நீங்கள் உள்ளான மனுஷன் பலனடைந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அந்த ராஜ்யம் அது எப்படி செயல்படுது, தேவ ராஜ்யம் எப்படி செயல்படுது என்ற அந்த பிரின்சிபல் அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், ஆனால் நீங்கள் மடிந்து போகிறதல்ல, உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் கீழே விழுந்து போகிறதில்ல, நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க. மற்றவன் பார்த்து ஆச்சரியப்படுவான். விழ வேண்டிய நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை 4 பக்கத்தில் நெருக்க வந்தாலும் நீங்கள் ஒடுங்கி போகவே மாட்டீங்க. இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, உலக ஜனங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அவர்களை ஜெயிக்கும், ஆனால் கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் அவர்களார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி உண்டு. தோல்வி என்பது நமக்கு கிடையாது. எல்லாம் சொல்லும் தோல்வி என்பது அல்ல. காரணம் என்ன? ஜெபம் பண்ற உள்ளான மனுஷில் அவங்க எப்படி இருக்கணுமா? வல்லமையாய் பலனடையும்படி கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவங்கள் இதயங்களில் வாசமாய் இருக்கும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவராகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிவுக்கு எட்ட முடியாத அன்பிலே உயரம் என்னதென்று அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் அவருடைய தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தட்ஸ் a prayer. விசுவாசிகளுக்கான ஒரு ஜெபம். இப்போ என்ன ஜெபம் பண்றாருன்னா நம்ம வரிசையை பார்த்துட்டே வரோம். இப்போ இந்த அன்பு இன்னதென்று விளங்கும்படி, சீக்கிங் டு காம்ப்ரஹெண்ட், தேவ கிறிஸ்து இயேசுடைய அன்பு இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி. சும்மா முதல்ல நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றலாகி அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி நான் அன்பில் வேரூன்ற முடியும்னா அந்த அன்பு இன்னதென்று விளங்கணும். எப்படிப்பட்ட அந்த அன்பு? என் மேல் வைத்த அன்பு இன்னதென்று நான் விளங்காத போது நான் அவர் மேல் அன்பு செலுத்த முடியாது. அதனால் பவுல் ஜெபிக்கிறாரு. இந்த எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம இருந்தோம், தேவனிடத்தில் கிட்ட கூட சேர முடியாதபடி நாம் பாவிகள் தண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கும். இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு பெரிய மகா பெரிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஒரு காலத்தில் யூதர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்கள் வழியாக உலகத்துக்கு தான் செய்ய போகிற காரியத்தை காட்டினார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை, அவன் இந்தியன் என்றும் இல்லை, சைனாக்காரன் என்றும் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும். அந்த அன்பு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஒரு மனுஷனும், வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனால் பவுல் என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையில் பிரச்சனைலாம் வந்தது, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏனென்றால் எனக்கு கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், எனக்கு சாவை பற்றி கவலை இல்லைன்றார். ஒருவேளை நான் செத்துட்டா கூட அது இந்த சாவு எனக்கு நஷ்டம் கிடையாது. உலகத்தில் அவர் சொல்கிறாங்க பாருங்க, செத்தவனே ஐயோ அவங்க நஷ்டப்பட்டாருங்க, அவர் போயிட்டு அவசர சாவு எனக்கு லாபன்றார். அவர் சொல்றார் கிறிஸ்து எனக்கு ஜீவனானவர். அப்போ சீஷர்கள், அவர்களுடைய அந்த சீஷர்கள் எல்லாம் அறியணும், அவருடைய டிசைபிள்ஸ், எபேசிய சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அன்பு எப்படிப்பட்டது அறிந்து கொள்ளும்படி. எப்படிப்பட்ட அன்பு? அன்பு இன்னதென்று அறிய முடியாத அன்பை அறிந்து கொள்ளும்படி, அதாவது மூளை அறிவின்படி அறிய முடியாதபடி. அப்போ ஃபஸ்ட்டு எப்படி அந்த அன்பு வருதுன்னா, மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டி. ஒரு காரியத்தை சொல்கிறோம், சொன்ன பிறகு தான் அந்த நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, தகவல் வருது. சுவிசேஷம் ஏன் சொல்கிறோம்? கேட்கணும், கேட்டால் தானே உங்களுக்கு புரியும். ஆமென். அப்போ ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம், சொன்ன பிறகு அதை கேட்டு அது உள்ள நீங்கள் உள்ளே போகும்பொழுது தான் உங்கள் ஆவியிலே அது என்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போ வெறும் ஒரு புக்ஸில் படிக்கிறது, அது எழுத்தின் வடிவத்தில் படிக்கிறது, ஒரு பிரசங்கம் அதோடு நிற்கிறதல்ல. ஒரு மெக்கானிக்கல் டேர்ம் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் தானாக வராது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்வில் எல்லாம் தானாக வந்துடுமா? இல்லை, நம்ம செய்யணும். பாருங்கள், நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்ன? அந்த அன்பு இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி நீங்கள் வல்லவர்களாக மாறணுன்றார். இருளிலே இருந்த தேவன் யார் என்பதை அறியாத ஒரு நிலைமையில் நாம் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் ரிலேஷன், எனக்கும் தேவனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அன்பு,
அது ஒரு உறவை, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மகத்துவமான ஒரு பர்சனல் டைரக்ட் ரிலேஷன்ஷிப், அவரோடு இருக்கக்கூடிய நேரடியான ஒரு உறவு. இயேசு உயிராக இருக்கும்போது சீஷர்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, அவர் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை, நான் போனால் உங்களுக்கு நல்லதுன்னார். நான் போனால் போய் பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அருள்வேன். அவர் வந்த பிறகு தான், அவரால் தான் இயேசுவின் அன்பை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால தான் உள்ளான மனுஷனிலே ஆவியிலே நீங்கள் பலன் அடையணும்னா, அதனால தெரிஞ்சுங்க, அந்த பலன் எப்போ வருதுன்னா, அவர் அன்பு என்ன, அவர் என்ன செய்தார் என்று தெரியும் பொழுது, எனக்காக தேவன் கிறிஸ்துவை அனுப்பி என்ன செய்தார் என்று தெரியும் பொழுது, எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், எனக்குள்ள ஒரு நிச்சயம், எனக்குள்ள ஒரு தைரியம். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நான் கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. விசுவாசிகள் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலுமே உடனே அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே டொயின் ஆயிடுறாங்க. ஐயோ என்ன பாஸ்டம் முடியல, கஷ்டம் மேலே கஷ்டம், துன்பம் மேலே துன்பம். ஆனால் உங்களுக்கு அந்த அன்பு என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா, எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். மகா மேன்மையான மகத்துவமான வல்லமையை உள்ள வச்சிட்டாராம். யாருக்குள்ள வச்சார்னா, கிறிஸ்துவை மரித்தோந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே. இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகும் பொழுது அந்த விசுவாசிகளுக்குள்ள ஒரு வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வல்லமை, எல்லாம் சொல்லுவோம் வல்லமை. இந்த வல்லமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை குறித்து அறிகிற அறிவு. அந்த அறிவு தான் அவர் என்ன செய்திருக்கிறார், நான் என்ன அடைந்திருக்கிறேன், எனக்கு என்ன எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார், அவரால் நான் என்னவாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், அவருக்குள் நீங்கள் இப்பொழுது புது சிருஷ்டி. நீங்கள் அவருக்குள், நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தொடங்கும் போது அப்படிதான் தொடங்குறாரு பாருங்க. எபேசியர் 1:3 தொடங்கும் போது எப்படி சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது முதல்ல சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:3 ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேது. நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறோம், உடனே நம்ம மனம் உடைஞ்சு போயிடும், துவண்டு போயிடுறோம். ஏன்னா நமக்கு அன்றைக்கு தினமும் சில காரியங்கள் நடைபெற வேண்டியிருக்குது. அது வரலன்னா நம்ம ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். நான் உங்களை வேண்டி சொல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்ல. சில நேரத்தில் நான் கூட சில காரியத்தை எதிர்பார்க்குறேன், அது வரது தாமதமாவது, ஒரு லாட் ஆஃப் ப்ரெஷர். அப்படி வரும்போதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட சொல்கிறது தான், பேசாம இரு, அமைதியாயிரு, அழைத்தவன் நான், உன்னை கைவிட மாட்டேன். இப்போது ஐ நீட் டு எக்ஸசைஸ் மை ஃபெய்த். எனக்கு தேவன் கொடுத்த விசுவாசத்தில் நான் நிற்க பழகணும். நான் கலங்கக்கூடாது. என்னுடைய பேர்டனை கொண்டு வந்து யார் மேலேயும் போடக்கூடாது. இல்லை, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை வந்த உடனே நான் சபை மக்களை கூப்பிட்டு, இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த பாரத்தை கொண்டு உங்கள் தலையில் வைக்கக்கூடாது. முதல்ல ஒரு போதகராக இருந்தால் அந்த பாரத்தை யார் மேலேயும் வைக்காமல் முதல்ல நான் கற்றுக்கணும். என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அந்த பாரத்தை கொண்டு போய் அங்கே வைக்கணும். நானே வைக்க தெரியலன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வைக்க கற்றுக்குவீங்க? ஒவ்வொரு தடவை இங்கே வந்து ஒரு பாஸ்டர் நின்றுன்னு, இந்த சபையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, எத்தனை தேவைகள், அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்கள் மேலே பாரத்தை கொண்டு வந்து போடுறாங்க. சரி, உங்கள் பாரத்தை எங்கே கொண்டு போய் போடுறது? முதல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க. எனக்கு என்ன கவலை இல்லையா, எனக்கு பாரம் இல்லையா, எனக்கு துன்பம் இல்லையா? ஒரு தடவை நான் இங்கே சொல்கிறது இல்லை. எனக்கு தெரியும் என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். ஏன் நான் தைரியமாக பேசுகிறேன்? ஏதோ ஒரு படிச்சுட்டு வந்து மட்டும் பேசுறதில்ல. பர்சனலி ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். நான் அனுபவித்திருக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற என் தேவனை அனுபவித்திருக்கிறேன். இந்த தேவன் உயிருள்ளவர், நல்லவர், விடுதலை செய்கிறவர், நன்மையானதை தருகிறவர், குறைவில்லாமல் நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர். ஏன்னா பிரச்சனை வந்த உடனே கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு என்ன ஊழியத்து மேலே அக்கறை இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் தலை மேலே பாரத்தை வைக்கிறது கிடையாது. That's what many churches they do that. நிறைய சபையில் அது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நான் வந்து சொல்லாத சில பேர் நினச்சிருக்கேன், பாஸ்டருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் பாருங்க என்ன நல்லா ஜம்முன்னு இருக்காருன்னு ஒருத்தர் சொன்னாராம். அவர் நல்லா இருக்கிற, அங்கே கொண்டு போய் நீ காணிக்கை தசமாதம் கொடுக்குற, அவர் நல்ல பணக்கார பாஸ்டராக இருக்காரு. அப்போ இவங்களுடைய ஐடியா என்னன்னா, இது ஒரு தர்ம பணம். தசமபாகம் என்னது? இது ஏழைக்கும் பாழைக்கும் கொடுக்குற தர்ம பணமா? இது இல்லை. ஆராதிக்கிறேன். ஏன் நான் தசமபாகம் கொடுக்குறேன்? கர்த்தருக்கு வந்து நான் தேவ தூதரெல்லாம் பசியும் பட்டினுமா இருக்காங்களா? அதனால் நீங்கள் எல்லாம் காணிக்கையும் தசமபாகம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு சோறு போடுறதுக்கா? அல்லது நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலன்னா ஊழியம் நடக்காதுன்றதுனால கொடுன்னு சொல்கிறாரா?
நல்லா கவனிங்க, அது அவருடைய ஊழியம், அது நடக்கும். ஒரு ஆள் கொடுக்க தவறுனா இன்னொருத்தரை கொண்டு வந்து வச்சுடுவார். நல்லா கையை தட்டலாம் பாருங்க. நான் எத்தனையோ வருஷமாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கர்த்தருக்கு கொடுக்குறவங்க சில நேரத்தில் வேற எங்கேயாவது போயிடுவாங்க. உடனே என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே ஆரம்பத்தில் அப்படியே ஆகும். ஐயோ போயிட்டாங்களே, இனிமேல் எப்படி சபை நடக்கும்? கர்த்தர் சொன்னார், இப்படி பார்த்த நீ உருப்பிடவே மாட்டேன்னார். மனுஷனை பார்க்க அதிலிருந்து நான் அதில் வந்து அதை சுவிட்ச் ஓவர் பண்ணேன். இனி அப்படி பார்க்கவே கூடாது. கர்த்தர் என் ஆதாரமானவர். ஆமென். அதை கத்துக்கின பிறகுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த பணம் கையில் வந்த உடனே நம்ம நினைக்கிறோம் அந்த பணம் தான் நமக்கு ஆதாரம், அதெல்லாம் நம்மளால ஒன்றும் முடியாது நம்ம நினச்சிடும். ஆனால் நம்ம யார் விசுவாசி பாருங்க, இந்த பணத்தை கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பணத்தை நான் ஆராதிக்காம அந்த பணத்தை எடுத்து கொடுக்கும்போது ஆராதிச்சு சொல்கிறேன், இதை சம்பாதிக்க பலனை திறமையை நல்ல மனநிலையை கொடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம ஆராதிச்சு கொடுக்குறோம். அதை கொடுப்பதினாலே தேவனை நாம் கனப்படுத்துகிறோம். அப்போ உள்ளான மனுஷன ஒரு பலன் தேவைப்படுது பாருங்க. அந்த பலன் உள்ள இருக்குது. ஏன் பலன் தேவைப்படுது? இந்த ரட்சிக்கப்பட்ட மீட்பை பெற்ற தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிற நீங்கள் இந்த அன்பிலிருந்து பிரித்து போடும்படி பிசாசு பல உபத்திரவங்களையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொண்டு வரான். அந்த தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நீங்க ஜெயிக்கணும். இயேசுநாதர் வந்து ஊழியத்தில் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலைவனத்தில் பிசாசினால சோதிக்கப்படுறார். அவருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவைப்பட்டது. ஆமென். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வளர்ந்தார். அதிலே அது விருத்தி அடைந்ததை குறித்து வேதம் சொல்லுது. ஞானத்தில் வளர்ந்தார், பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே அவர் வளர்ந்தார். அப்ப நமக்கு தேவையா இல்லையா? நமக்கு தேவைப்படுது. ஏன்னா பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். அந்த நேரத்தில் பின்வாங்கி போகாம, அன்பை விட்டு பிரிந்து போகாம, அந்த துன்ப நாளில் நிலைச்சு நிற்கிறதுக்கு உங்களுக்கு பலன் தேவைப்படுது. அதை தான் பவுல் வந்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. கடைசியாக சகோதரரே, எல்லாம் சொல்லிட்டு வர எபேசியர் அதிகாரம் தான் நம்ம படிச்சு வரோம். ஜெபத்தை பற்றி பேசிட்டு வந்துட்டு இப்போ அவர் பிஃபோர் யூ குட் ஃபினிஷ் த லெட்டர் யூ வாண்ட் டு ஸ்டேட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு கன்வே த மெசேஜ் டு த சர்ச். சபைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். கடைசியாக சகோதரரே, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று கொடுக்கிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் உள்ளான மனுஷன் பலன் அடைங்கன்னு அங்கே ஜெபம் பண்ணாரு. இப்போ திரும்ப அதோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுறார். அந்த அன்பு என்னதென்னு விளங்காதபடி உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கான். உங்களை நேசித்து உங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தன் ஜீவனையை கொடுத்து பரிசுத்த தேவனோடு ஏற்படுத்தியிருந்த உறவு எவ்வளவு பெரிதுன்னு பார்க்க முடியாதபடி நம்மளை டைவர்ட் பண்றான். வீட்டில் சின்ன சின்ன காரியம், குடும்பத்துக்குள்ள கஷ்டம், பெருவினைகள், கஷ்டம், பணம் இல்லாதது, சில உபத்திரவங்கள், ஊழியத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடு, எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நீ ஏதோ பாடுபடுற மாதிரி காட்டுறான். அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து கடைசியாக ஒரு பொய் சொல்றான், கர்த்தர் உன் மேல அன்பா இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் யாரும் காட்டாத அன்பு என் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கார். உன் தாயின் அன்பை விட, உன் தகப்பனின் அன்பை விட, உன் கணவனின் அன்பை விட, உன் மனைவியின் அன்பை விட, உன் கூட பிறந்த அன்பை விட இந்த அன்பு மிகவும் மிகவும் மேன்மையான ஒரு அன்பு. அழிக்கப்பட முடியாத நித்தியமான அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அகாபே லவ். ஆனா என்ன அவன் பண்றான்? சில பிரச்சனையை கொண்டு வரான் பார். எப்படியாவது இயேசுவின் மேல இருக்கிற அன்புல இருந்து உங்களை பிரிக்கணும். விசுவாசி நல்லா கவனி. அந்த பாடுகள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தோன்னு என்ன பண்ணனா அதையே பார்க்க வைக்கிறான் பாருங்க. அவ்வளோதான். உங்களை என்ன பண்ணுவான், அதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஐயோ யூ ஆர் கான், எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையில் நீ இப்படி இருக்கியே, உன்ன மாதிரி யார் இருக்கா, அப்படியே பண்ணி டிப்ரெஷன் கொண்டு போயிடும். உங்களை தனியாகிடும். அப்படியே ஒரு கவலையில் கொண்டு போய் மூழ்கி ஆண்டவர் உங்களை வெறுத்துட்டா மாதிரியும் உங்கள் மேலே அன்பு இல்லாத மாதிரி ஒரு பொய்யான காரியத்தை கொண்டு வரான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட தந்திரங்களை செய்கிறான். அதனால் உங்களுக்கு ஏன் உள்ளான மனுஷன் பலன் வேணும்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசு கொண்டு வருகிற அந்த தந்திரம், அவனோடு நமக்கு போராட்டம் கிடையாது பாருங்க. அவனுடைய தந்திரம் பொய் பேசுகிறான், உங்கள் மனதை கெடுக்க பார்க்குறான், உங்கள் மனதில் சில பிரச்சனையை கொடுக்குறான். சரி, இது இப்படியே இருக்கட்டும். அவன் தந்திரம் என்னன்னு சொல்கிறாங்க கவனிங்க. ஏற்கனவே தேவன் உங்களுக்கான வேண்டிய யாவையும் கொடுத்துட்டார்.
நல்லா கை தட்டி தேவனை துதிப்போம். அதுதான் எபேசியர் 1:3 படித்தோம். ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்கல, எங்கே பிரதர்னு ஆசீர்வதிக்கப்பட்டதை போய் நம்ம எடுக்கணும். அதுதான் ட்ராமா மாதிரி. நீங்கள் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வர்றதுனால அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. மோசேயை கர்த்தர் வழி நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பிறகு இப்போ ப்ராமிஸ் லேண்டு போனோம். ஆனால் அவங்கள அங்கே கொண்டு போக முடியல. நல்லா கவனிங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்பின் நன்மைகளை பெறணும்னா ஃபர்ஸ்ட் பாவத்தின் விடுதலை வேணும்னா எனக்கு நியாயப்பிரமாணம் தேவை. நியாயப்பிரமாணம் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா, நான் பாவி, நான் குற்றவாளி, தண்டிக்கப்படணும் என்ற ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்திடுது. ஆனால் அதுக்கு மேலே என்னை கொண்டு போய் மீட்பில் கொண்டு போக முடியல. மோசையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு போக முடியல. யோசுவா அவர்களை வழி நடத்தினார். யோசுவா, யெஷுவா, ஜெகவா மீன்ஸ் காட் சேவ்ஸ், தேவன் ரட்சிக்கிறவர். அப்போ யெஷுவானா ஜீசஸ் சேவ்ஸ், இயேசு ரட்சிக்கிறவர். அப்போ மோசே செய்ய முடியாததை யோசுவா செய்தார். கைகளை தட்டி நாம் தேவனை துதிப்போம். That's a typology. இப்போ இந்த தேவன் நமக்கு இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், போய் எடுத்துக்கன்றார். ஆனால் போய் எடுக்கலான்னு போனால் எடுக்க முடியாத அளவுக்கு முதல் காரியம் பாருங்க, அந்த பட்டணத்தை சுற்றிலும் உள்ளே போக முடியாதபடி என்ன இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். பட்டணம் சுற்றி என்ன இருந்தது? பெரிய அரண்கள் இருந்தது. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம், கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காரு, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இப்போ பெறணும்னா நமக்கு இப்போ அரண்கள் இருக்குது. 2 கொரிந்தியர் 10:4 படிங்க. அந்த அரண்களை பற்றி எழுதுறாரு பாருங்க. பிசாசின் தந்திரம் என்னன்னு பார்க்கலாம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் எதை நிர்மூலமாக்குறதுக்கு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அது என்ன அரண்? அந்த அரண்களை பற்றி தான் கீழே ஒன்று சொல்றாரு. இந்த அரண்களை நிர்மூலமாக்க உங்க அரண்களை பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க அந்த அரண்களை தான் பார்த்தாங்க, ஆனால் அவங்களுக்கு இருக்க பலனை பார்க்கல. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியணும், புது உடன்படிக்கையின் பிள்ளைகள், நியூ கவர்னன்ட் பீப்புள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே கவனி. இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு பலன்னா அது என்ன அரண்? 5வது வசனம் படிங்க. அரண்கள் என்ன? அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள்னா ஆர்குமெண்ட். இப்போ மனசுல நமக்கு சில காரியங்கள் அங்க கீழே படிச்சீங்கன்னா தர்க்கம், மேட்டிமையான நிர்மூலமான எண்ணங்கள், மேட்டிமையான எண்ணங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், இதுதான் அரண்கள். அரண்கள்னா என்னன்னா, நான் திரும்ப சொல்றேன், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள், மேட்டிமையான எண்ணங்கள், பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா தர்க்கங்கள். இப்போ பிசாசு என்ன பண்றான் பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனால் பிசாசு சொல்றான், உன் வாழ்க்கையில் எங்க நடந்தது? கர்த்தர் உன்னை மறந்துட்டார். நீ படுற பாடு பத்தியா, நீ என்ன மாதிரி இருக்கிற, உன் கண்டிஷன் பார்த்தியா, அவர் மேல அன்பா இருந்தா உன்னை விடுதலை ஆக்கி இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி உங்க கூட என்ன பண்றான்? தர்க்கம் பண்றான், ஆர்கியூ பண்றான். சொல்லு பார்க்கலாம், எங்க என்ன நடந்தது? இவ்வளவு நாள் போனியே, வசனத்தை கேட்டிய, உனக்கு என்ன நடந்தது? ஆனா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட தர்க்கங்கள் உன் மனசுல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போக முடியாதபடி எப்படி பெரிய மதில் சுவர் இருந்ததோ, அது மாதிரி நீங்க உள்ள நுழையாதபடி உன் எண்ணங்கள் உன்னை தடுத்து நிறுத்துகிறது. தேவனை குறித்து அறிந்திருக்கிற அறிவுக்கு விரோதமான தர்க்கங்கள், பெருமையான மேட்டிமையான எண்ணங்கள், இதெல்லாம் வரும்போது நீங்க அதை பார்த்துட்டு உட்கார்ந்துட கூடாது. அவங்க எப்படி இந்த மதிலை உடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே செய்யல, கர்த்தரை துதிச்சாங்க, மதில்கள் உடைந்தது. நான் சொன்ன அரண்கள் உடையணுமா, தேவன் செய்த அருமையான வார்த்தையை, வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி துதிச்சா அந்த எண்ணங்கள் தகர்ந்து நிர்மூலமாயிடும். எவ்வளோ ஒரு மெதுவா அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா கை தட்டுவிடும். நீங்க கை தட்டும் போதே எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடும். ஒரு வர எண்ணத்தை எல்லாம் என்டர்டெயின் பண்ணின்னு அது பாட்டு உங்ககிட்ட பேசிட்டு உட்காந்துருக்குது. நீங்க அந்த எண்ணத்தை கேட்டுக்கிட்டு அந்த யோசனை அப்படியே யோசிச்சிங்கன்னு என்ன பண்றது பிரதர்? அது பாட்டு வரும். அது எப்படி வரும்? வர விடக்கூடாது, தகர்க்கணும்.
தவறான எண்ணங்கள் வரும்பொழுது தகர்க்க வேண்டும். அதனால தான் பவுல் ஜெபம் பண்றாரு, விசுவாசிக்கு என்ன வேணும்னா உள்ளான மனுஷன் நீங்க வல்லமையா பலன் அடையணும். எதுக்கு பலன் அடையணும்னா அந்த அன்பு என்னதென்று விளங்க முடியாதபடி உன்னை தடுத்து நிறுத்துகிறது. உங்களை நேசித்தவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உன்னை மீட்டு எடுத்த அந்த தேவனுடைய அன்பு என்னதென்று விளங்க முடியாதபடி இப்ப இருக்கக்கூடிய சில சூழ்நிலையை கொண்டு வந்து காட்டுறான். இப்ப சொல்றாரு பவுல் எழுதுறாரு அந்த 6ஆம் அதிகாரத்துல, அப்படி வந்துடக்கூடிய தந்திரங்களை எதிர்த்து நிற்க உங்களுக்கு என்ன வேணும்? திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சரி, சில ஆயுதங்கள் நம்ம எதெல்லாம் உடுத்திக்கணும்? தேவன் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கார். ஏனென்றால் நம்முடைய அது சொல்ல பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி சேனைகளோடும் கூட. இதோட நிறைய பேர் படித்து விட்டுருவாங்க. பார்த்தீங்களா எத்தனை விதமான பேய்ங்க இருக்குதுன்னுவாங்க. அது இருந்து போட்டோம், இன்னும் ஒரு 10 இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அடுத்தது நம்ம படிக்கணும். அது எவ்வளோ விதமான ஆவிகளாக இருந்தாலும் அது இருக்கிறது வாஸ்தவம் தான். அதனால therefore ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நல்லா சொல்லணுமே. யார் எதிர்க்கிறது சொல்லுங்க? நான் தான் எதிர்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம எதிர்க்க மாட்டோம். ஐயா கொஞ்சம் பண்ணி விடுங்க ஐயா, ஒரே கட்ட எண்ணமா வருது, ஒரே தூக்கமே இல்லையா, ஒரே கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் ஏன் தான் என் வாழ்க்கை இவ்வளோ பிள்ளைங்கள் நினச்சா பயமாக இருக்குது. கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த புருஷனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நிம்மதி இல்லை, கையில் பணம் இல்லை, கடனாக இருக்குது, ஒரே வாழ்க்கை நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படிப்பட்ட தீங்கு நாள் வந்த உடனே அந்த அன்பு என்னன்னு புரியாமல் இருக்கிறது. பிசாசு இந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு கொண்டா வரும்போது அவர் சொல்கிறாரு, தீங்கு நாளில் நீ எதிர்க்கணும். அடுத்த பாயிண்ட், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. எதுக்கு ஆயுதம் கொடுத்தாருன்னா நீ வாங்கிட்டு வர்றதுக்கு இல்லை, தீங்கு நாளில் எதிர்த்து நின்று எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். தேவன் உங்களை கொண்டு என்ன செய்யும்படி தீர்மானித்தாரோ, இந்த காலையில் சொல்கிறேன், உங்களுக்கு செய்ய பலன் உண்டு, உங்களுக்கு திராணி இருக்கு. நீங்கள் பலவீனர்கள் அல்ல. நீங்கள் தோற்கும்படி தேவன் உங்களை மறுபடியும் பிறக்கவில்லை. வெட்கப்பட்டு நீங்கள் அவமானப்பட்டு நடுத்தெருவில் நிற்கும்படி தேவன் என்னை கொண்டு வரவில்லை. உங்களை கொண்டு வந்தவர் பாதி தூரம் நிறுத்த போகிறதில்லை. அவர் நாமத்தினாலே உங்களால் எழுந்து நின்று ஜெயிக்க முடியும். அப்போ தேவனுடைய அன்பு என்னதுன்னு சொல்லும்போது 2 காரியம் சொல்கிறாரு. இப்படி பிரசங்கம் கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம், அதோடு நிற்கக்கூடாது பாரு. பர்சனல் ரிலேஷன்ஷிப், ப்ரேயர், கம்யூன் வித் காட், பர்சனல் ரிலேஷன்ஷிப். அப்போ அது எப்படி வருதுன்னா அவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். எல்லாம் சொல்லுவோம், சத்தமாக சொல்லலாம். விசுவாசிகளுக்கு இப்போ ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்னன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் யூ ஆர் என்ட்ரிங் இன்டு ஹிஸ் பிரசன்ஸ். அவர் பிரசனத்துக்குள்ளே நீங்கள் நுழைய முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவ ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இப்போது அவருடைய பிரசனத்தில் நீங்கள் போக முடியும். பழைய ஏற்பாட்டில் அந்த பிரசனம் போகிறதுக்கு பயந்தாங்க, போக முடியாது. அது உள்ளே போனாலுமே செத்துருவோன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது அவர் மரணத்தினாலே, அவர் ரத்தம் சிந்தனாலே இன்றைக்கு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் பாருங்கள், எவ்வளோ பெரிய சலாக்கியம் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வருகிறார். ரட்சிக்கப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைங்களுக்கும் தெரியும் பாருங்கள், கூப்பிடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் உன்னை மூடுகிறது. சில பேர் கேட்குறாங்க, அது என்னங்க அது ஒரு பிரசன்னம்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சுலபமாக சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் இந்த கஷ்டம் வரும்போது கவலை வந்து நம்மளை அப்படியே மூடும் பாருங்க, பயம் வந்து மூடும். ஆனால் அது யார்கிட்டும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பதட்டமாயிடும், பயமாயிடும், தூக்கம் வராது. பக்கத்தில் இருக்க சார், நான் தான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறேன்னா அந்த அம்மா சொல்லலாம், அந்த ஐயா சொல்லுவாங்க, நீ இருந்து என்ன பிரயோஜனம், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குதே. அது எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியும், அந்த பிரசனம் தெரியும், அந்த பிசாசு அவங்கள உபத்திரப்படுத்துறது தெரியும். அது கண்ணில் பார்க்க முடியாது.
ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இனிமையானது, சமாதானமானது, அருமையானது, பலவீனனை பலப்படுத்துகிறது, உன்னை கட்டி எழுப்புகிறது. ஒருவேளை என்னால் முடியாது மரித்து விடுவேன்னு நினைச்சா அந்த ஜீவன் உன்னை கட்டி எழுப்பி எந்த இடத்துலலாம் தோல்வி அடைவேன் நினைச்சியோ அதே இடத்துல உன்னை எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது தேவ பிரசனம். பவுல் அதனால தான் ஜெபம் பண்றாரு, that I may know him, அவரை அறிந்து கொள்ளும்படி எல்லாவற்றையும் குப்பையா என்றார். பிலிப்பியர் எழுதின புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆவது அதிகாரத்தில் அவரை அறிகிறத பத்தி தான் ஒரு அருமையான காரியத்தை பத்தி சொல்றாரு. நான் ஏற்கனவே அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு டச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் ஒரு பெரிய ஒரு மத தலைவர் பாருங்க. அந்த மதத்தின் பிரகாரம் என்னென்ன காரியம் செய்யணுமோ எல்லாத்தையும் அவர் அனுசரித்து வந்தார். அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஒரு யூதன், நான் எபிரேயன், 8ஆம் நாள் விருத்த செய்தவன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன், எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வரேன். எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் இருந்து கூட எனக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியல. நான் அவரை அறிந்து கொண்ட பிறகுதான் தெரியுது, நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணனேன், இதெல்லாம் வெறும் குப்பை. மதத்தின் அடிப்படையிலே நான் செய்த செயல்கள், நான் படித்தவைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு முன்பாக எனக்கு விளங்குகிறது, இது வெறும் குப்பன். அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவரை அறிகிற அந்த அறிவு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு ரட்சிப்பின் வழியாக. எப்பெல்லாம் நீங்கள் தேவனை தேடுகிறீர்களோ, those who seek him diligently, யார் அவரை உண்மையாக தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்க அவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பிரசன்னம். அப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய ப்ரிவிலேஜ் என்னன்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா நீங்கள் கோயிலில் பிரசனத்தை தேடுறது இல்லை. இங்கே வார்த்தையை கேட்ட பிறகு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணால் அந்த பிரசனம் வரும். புரியுதா என்னன்னு தெரியலையே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கோயில் உள்ள வந்தானே ஐயா ஆண்டவருடைய பிரசனம் அப்படியே இருக்கு, அப்புறம் கோயில் விட்டு வெளில போனால் போயிட்டுதா? அப்படி கிடையாது. பிரசனம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் இங்கே நான் வார்த்தையை கற்றுக் கொடுக்குறேன்னா, அந்த பிரசனம் தொடர்ந்து உன்னோடு கூட, அவர் கை விடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒரே நீங்கள் பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், டிராவல் பண்ணாலும், நடந்து போனாலும் அவருடைய பிரசனம் உன்னோடு கூட இருக்கும். உனக்கு நல்லா தெரியும், உன்னோடு கூட அவர் நடக்கிறவர். எப்படி தேவ பிள்ளைகள் முதலாவது அந்த தேவனோடு நடந்தார்களோ அதே போல ஒரு புதிய அனுபவம் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன? we walk with them, நான் அவரோடு கூட நடக்கிறேன். ஏனோக் தேவனோடு நடந்தான். எல்லாம் சொல்லுங்க. அந்த அந்த பிரிவிலேஜ் இப்ப நமக்கு. கர்த்தரோடு நடக்கிறோம். போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் அந்த பிரசனம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைக்கிறேன். ரொம்ப கவலையாயிட்டு பாருங்க, வாழ்க்கை நிறைய பிரச்சனை வந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, போகும்போதும் வரும்போதுமா அப்படியே என் கூடவே வருது. என்ன வருது? கவலை வருதான். அப்புறம் சொல்ல கண்ணு முன்னாடியே நிற்குது. சில பேர் நான் பார்த்துருக்கேன் பாருங்க, ரொம்ப கவலையாயிடும், ரொம்ப மனசு கஷ்டம் ஆகிடும். ரோட்டில் நிறைய பேர் பார்த்து அப்படியே ஓரமாக நடந்தவங்க அப்படியே மெய் மறந்து நடு ரோட்டில் போவாங்க. பஸ்ஸில் கிட்ட ஹார்ன் அடிச்ச உடனே அவனை இவங்க திட்டுவாங்க, ஓரமாக போகக்கூடாதையான்னு. போகிறது யார்? இவங்க தான் நடுத்தருவில் போயிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவ்வளோ கஷ்டம், மனசில் ப்ரெஷர். எங்கே போனாலும் அவங்க கூட வருது. படுக்கலான்னு பார்த்தா தூக்கம் வர மாட்டேன். அவங்களுக்கு திடீர்னு காலையில் ஏஞ்சிக்கிறாங்க, நைட்டு புரள்றாங்க, உருள்றாங்க, நிம்மதி இல்லைங்க. அவங்களுக்கு எப்போ பாரு அந்த பிரச்சனை. அவங்க கூடயே 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. பிசாசு இப்படிப்பட்ட துன்பமான வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு வேதனையை கொடுக்கும்போது இந்த ராத்திரியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் வைத்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பின் வழியாய் எப்பொழுதும் உலகம் தர முடியாத, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்த தேவன் சொல்கிறார், என் பிரசனம் உன்னோடு கூட இருக்கும். I'll be with you always. நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டான ஒரு செய்தியை கொடுக்கிறாரு சீஷர்களுக்கு மத்தியில். அவர் நின்று சொல்றாரு, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். ஆக நமக்கு அந்த பிரச்சனை நம்மை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சில நேரத்தில் விசுவாசிகள் மாம்சத்தின்படி வாழ்கிறது அல்லது பாவத்தை செய்கிற காரியங்கள். இந்த கொரிந்து சபையை பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த சபைக்கு கடிதம் எழுதுவது எப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. என்ன எழுதினாரு?
பாவிகளுக்கும் மகா கேடுகட்ட பாவிகளுக்கு எழுதுற நிருபம் எழுதல. என்ன எழுதுறாரு? சத்தமா சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு படிச்சு பார்த்தீங்கன்னா, சபையில வேசித்தனம், ஃபார்னிகேஷன், வேசித்தனம் பண்ணாங்க. ஆனா அவங்களை எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, கொடிய பாவிகளே, நரகத்துக்கென்று நியமிக்கப்பட்ட கொடூரர்களே அப்படின்னு தொடங்கினாரா, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ அவங்களுக்கு ஒரு காரியத்தை வந்து இப்படி இப்படி பிரச்சனை சொல்றாங்க. Paul is getting the information. Somebody says இந்த மாதிரி இந்த கொரிந்து சபையில் இருக்குது. அப்போ நோ இ நாட் அப்படின் போது என்ன சொல்றாருன்னா, அது அந்த அந்த அது ஆக்சுவலாக அது அறியீர்களா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா வாட் அப்படின்றாராம். என்னது அவங்க சொல்றாங்களாம், இந்த சபையில் சில பேர் விபச்சாரம் வேசித்தனம் பண்றாங்கன்னு உடனே அவர் என்ன சொன்னாரா, என்னது அப்படின்னாரு. வாட்னா என்னது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு என்ன சொல்றாரு? என்னது வாட்? அறியீர்களா நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கு. என்னது அவங்க செத்து நாசமா போட்டுனாரா? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எப்படி கொண்டு வராரு பாருங்க. உனக்கு தெரியலையே, நீ யாருன்னு தெரியலையே. ஒருவேளை நீ யார் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த காரியத்தை நீ செய்திருக்க மாட்டேன். நீ யார் என்றால் தேவன் தங்கும் ஆலயம். நீங்கள் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டார்னு சொல்லிட்டு நீங்க பரிசுத்தமா இல்லை அது இல்லைன்னு உங்களை திட்டி போடாம உங்களுடைய ஸ்டேட்டஸ், நீங்க யார் என்பதை புரிய வைக்கிறார். அப்ப நமக்கு புரிய வேண்டியது அன்பு என்னதுன்னு தெரிஞ்சு, அந்த அன்பால எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவருடைய பிரசனம் என்னை விட்டு விலகாது, ஒரு நாளும் என்னை விட்டு நீங்கி போகாது. ஆமென். சங்கீதம் 63 சங்கீதம் 42 சங்கீதம் படிச்சீங்கன்னா, அந்த சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அவரோடு நடப்பதை பற்றி எழுதுறாரு. எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவம். பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, அந்த தேவனுடைய பிரசனம் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை பல பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப யாருக்கும் கிடைக்காததல்ல, விசுவாசிங்க அத்தனை பேருக்கும் சலாக்கியம். அதனால் நீங்கள் ஜெபிச்சா, நீங்கள் கூப்பிட்டால் தேவன் கண்டிப்பாக இருப்பார். அவருடைய பிரசனம் உங்களை விட்டு விலகாது. சொல்லுவோம், அவருடைய பிரசனம் என்னை விட்டு விலகாது. அப்போது அதனால தான் எபிரேயர் புத்தகத்தை எழுதும் பொழுது, அந்த புத்தகத்தை எழுதுகிறவர் வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை பாருங்க. அவங்க வந்து யூத மதத்தை பின்பற்றியிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிட்டு, இப்படி கஷ்டம் அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை யோசுவா புத்தகத்தை வந்து எடுத்து காட்டுறார். நான் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு சொல்லி இருக்கிறாரே, ஞாபகப்படுத்துறாரு, சொல்லி இருக்கு. அதனால் நீ தைரியம் கொண்டு சொல், என் தேவன் என் சகாயம். அப்போ இந்த பிரசன்னம் எப்பவுமே இருக்குன்னா, உங்க மைண்டுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கு. மனசுல எப்பவும் பாரு கவலையும் பயத்தையும் நினைக்காம வேத வசனம் வச்சு உங்க மனதை நீங்க புதுப்பிக்கணும்னா, நீங்கள் தியானிக்கிறவர்களாய் மாறணும். நான் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணும்? நம்ம எல்லாம் தியானம் பண்ணுறவங்க தான். தியானம் பண்ணுறது ஒன்றும் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. தியானம்னா என்னன்னா, யோசித்தையே திரும்பி திரும்பி யோசிக்கணும். சொல்லுங்க, அதான் நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒன்று தப்பானதை யோசித்தையே திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க பாரு. பயமாக வந்துருச்சுன்னா அதையே 10 தடவை திரும்ப யோசிக்கணும். அதுதான் தியானம். தப்பாக தியானம் பண்ணிங்கன்னா, தப்பாக யோசித்தே திரும்ப 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 யோசிச்சிங்கன்னா, அது உங்களை ரொம்ப ஆழமான படுகுழியில் தள்ளிடும். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப யோசிச்சா, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே, ரொம்ப ஈஸிங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒரு மனுஷன் டிப்ரெஷனில் போயிட்டான்னா, அந்த மனுஷன் சுகம் பெறுறதுக்கு மருந்து கிடையாது. there is no medicine. That they say that is the chemical imbalance, mental illness ன்னு சொல்கிறாங்க. இது இப்போ உடம்புல ஒரு வியாதி இருந்ததுன்னா, அது ஏதாவது கிருமி இருந்தால் அதுக்கு மாத்திரை கொடுத்து சரிப்படுத்திடலாம். பட் மைண்டில் நோய் பிடிச்சிச்சுன்னா எப்படி சரிப்படுத்த முடியும்? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படிப்பட்ட ஆட்கள் வரும்போது தூக்க மாத்திரையை கொடுத்து நல்லா தூங்க வச்சிடும். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க தூங்க வேண்டிய ஆள் கிடையாது பாருங்கள். இது பிரச்சனைலாம் தூங்குறது இல்லைன்னா மாத்திரை ஓவர் டோஸ் கொடுத்து, அது தூக்க மாத்திரை கிடையாது, ஆக்சுவலாக ட்ராங்குலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி நம்ம அனஸ்தீசியா கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு அது ட்ராங்குலைஸ் பண்ணுவாங்க. பாதி மயக்கம் அப்படியே ஒன்று தள்ளும், அது ஒரு மாத்திரை, அதை கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டா உனக்கு அப்படியே தள்ளிட்டு போகும், உனக்கு யோசனையை குறைக்கிறதுக்கு தான். இப்போ வேதத்தில் இருந்த நீ கவனிச்சினா,
இதிலிருந்து ஒட்டு மொத்தமாக ஆன்லைனில் யாராவது செய்தி கேட்டால் நான் சொல்கிறேன், இந்த தீராத நோயும் உன்னை விட்டு தீரும். இருக்கிற நோயிலே ரொம்ப கொடுமையானது மனநோய். எல்லாரும் ஒரு விதத்தில் நம்ம போய் மாட்டிக்குவோம், ஆனால் நம்ம வெளியில் வந்துடும். சில பேர் ரொம்ப ஆழமாக போய் சிக்கிக்குவாங்க. யோசிச்சு திரும்ப யோசிச்சு ஆழமான படுபாதாளத்தில் போய் அவங்கள சுற்றிலும் ஒரு பெரிய அரண் மாதிரி வந்து நின்றுடுது. வெளியில் எஸ்கேப் ஆக முடியல, அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை, கிறிஸ்து விரோதமாய் எழும்புகிற எண்ணங்களை நிர்மூலமாக்க தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாய் வருகிற எந்த எண்ணத்தையும் உங்களால நிர்மூலமாக்க முடியும். அது உன்னை சிறைப்படுத்த முடியாது. அப்ப நான் சிறைப்படுத்தாம இருக்கணும். நான் என்ன பண்ணணும்னா, சங்கீதத்தில் எழுதுறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன். சங்கீதம் 1 சங்கீதம் 1வது வசனத்தை படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவில வழியிலே நில்லாமல், பரியாசக்கார உட்கார இடத்திலே. சரி, உங்க மனசு சரியாகணும்னா உட்கார்ற இடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு. காது உள்ளவன் பகலாப்சன் நல்லா கவனி. என்னன்னு தெரியலிங்க, பக்கு பக்கு இருந்து ஒரு மாதிரி கவலையாக இருக்குதுன்னா, நீ முதல்ல கவனிக்க வேண்டியது எங்கே போய் உட்கார்ற, யார் வழியில் நடக்கிற. இது ரெண்டையும் சரிப்படுத்தணும். ஆமென். துன்மார்க்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பத்தை கொடுக்கக்கூடிய வழி, துன்ப மார்க்கம், துன்ப வழியை கொடுக்கிற அப்படி ஆலோசனை. துன்மார்க்க துன்பத்துக்கு வழி கொடுக்குற ஆலோசனை. அது இப்படி சொல்கிற பாரு. ரொம்ப கவலையாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லைக்கா, அது நான் உனக்கு சரியாகிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு வா. அங்கே போனால் அவங்க வந்து ஒரு உண்டை ஒன்று கொடுப்பாங்க. அது நீ முழுங்கிட்டுன்னு வச்சுக்கலாம், சரியாயிடும். அது என்ன உண்டைன்னு கேட்டால், அது மந்திரிச்சு இப்படி போட்டு கொடுப்பாங்க, நீ அதை சாப்பிட்டுக்கோ, சரியாயிடும். அப்படின்லாம் நான் செய்ய முடியாது சொன்னால் அவங்களே சொல்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து அந்த செருப்பு கட்டுறதோ இல்லை இந்த செப்பு காம்பு கட்டுறதோ இல்லை நான் பார்த்துக்கிறேன்றேன். உன் பிரச்சனை வரும்போது இப்படி ஆலோசனை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கான். அது பேர் இலவச ஆலோசனை. வந்துடுவாங்க வீட்டை தேடி. அது வெறும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய வழி. உனக்கு கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, வசனத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஆலோசனை கொடுக்குறதுல உட்கார்ந்தா இந்த டிப்ரெஷன்லேருந்து, மனக்கவலேருந்து வெளியே வர முடியாது. அதனால கஷ்டம் வந்ததுன்னா முதல்ல நீங்க எங்க வரணும்னா சபையில வந்து வார்த்தையை கேட்கணும். தப்பா ஆலோசனை கொடுக்குற போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் ஏகப்பட்டதில் சிக்கிக்க கூடாது. பாவிகள் அவங்க பின்பற்றுகிற வழியை நீங்க பின்பற்றக்கூடாது. 2வது கண்டிஷன். அப்புறம் எப்போ பாரு இந்த கடி ஜோக் சொல்லிட்டு இருக்கான் பாரு, வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல். சில பேர் இதே வேலை, அவனை கேலி பண்ணி இவங்கள கேலி பண்ணினா அவங்கள சிந்திக்கிட்டு இவங்கள பேசின்னு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துன்னு அவர் நம்ம பெரிய ஒரு ஜோக்கர் மாதிரியும், அவர் வந்தாருன்னு வீடே கலுகலுன்னு ஆகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெலோஸ் கூடலாம் உட்காரக்கூடாது. ரொம்ப வருத்தமாகுது. சரி, கேலி பண்ணுறவன் உலகத்தில் இருக்கிறான்னு பார்த்தா, ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் வந்து விசுவாசிங்கன்னு சொல்கிறவங்க கூட வசனத்தை சொல்லி சொல்லி ஜோக் அடிப்பான். எவனாவது வசனத்தை சொல்லி ஜோக் அடிக்கிறான்னா அவனை மரியாதையாக வீட்டை விட்டு தடுத்திடணும். பரியாசக்காரன். ஏன்னா அது வந்து உன்னை பாதிக்கும், உன் விசுவாசத்தை கெடுக்கும். அப்ப என்ன பண்றதுன்னு சொல்ற, முதல்ல எதை செய்யக்கூடாதோ அதை சொல்லிட்டு 2வது எதை செய்யணுமோ அதை சொல்றார். 2வது சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன். அப்போ இந்த தியானம் ஆசீர்வாதமானது. வசனத்தையே திரும்ப 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 நீ யோசிச்சா டிப்ரெஷன் வந்து வெளியே வருவ. அப்போ வார்த்தை திரும்ப திரும்ப நீ யோசிக்கணும். இல்லை, எனக்கு தோல்வி கிடையாது, எனக்கு பயம் கிடையாது, நான் கெட்டு போகிறதல்ல, என்னை கரம் பிடித்த ஒருத்தர் இருக்கிறாரு, என் மேல் அன்பு வைத்தவர் என்னை பாதி தூரம் விட மாட்டார், எனக்காக சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு சொல்லி திரும்ப 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 யோசிக்கணும். நல்லா கை தட்டிடலாம் பாருங்க. எத்தனை தடவை யோசிக்கிறது? உன் மனசில் இருக்கிற அந்த தேவையில்லாத காரியம் போற வரைக்கும் திரும்ப 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 யோசிக்கணும், விடக்கூடாது. அப்படியே நீ தியானம் பண்ணினா அடுத்தது 3வது வசனம் பாருங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அவன்
நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அப்போ வசனத்தை தியானிக்கிற மனுஷன் தண்ணி ஓடுற நீர்க்கால்கள்னா நதி ஓரமா ஓடுற இடத்துல இருக்க மரம் எப்படி இருக்கும்? நல்ல பழம்லாம் அப்படியே பூத்து மரம் பார்க்கறது பச்சை பசேலுங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் பரியாசக்காரங்கிட்லையும் துன்மார்க்கம் கொடுக்குற ஆலோசனை படி இருந்தீங்கன்னா நீ பட்ட மரம் மாதிரி இருப்ப. அந்த மரம் இலை இல்லாத மரம் மாதிரி, இலை உதிர்ந்து போன மரமா, கனி இல்லாமல் அந்த பார்க்கும்போது சொல்லுவாங்க, உன்னே பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்கு உயிராக இருக்கிறன்னு கேட்பான். நீ உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போற, நீ எதுக்கு வாழுற அப்படின்னு அவன் சொல்லுவான். உன் மனசே உங்ககிட்ட சொல்லும். ஏன்னா உனக்கு தெரியும், யூ ஆர் நாட் ஃப்ரூட்ஃபுல். நான் இருந்து என்ன பிரயோஜனம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி அடுத்த லெவல் எங்கே கொண்டு போனா செத்துருன்னு சொல்லும். ஆனால் வசனத்தை தியானம் பண்ணா நீ ஜீவிக்கிறது மட்டுமல்ல, அநேகருக்கு ஜீவனை எடுத்து நன்மையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்க. உங்க வாழ்க்கையே ஆசீர்வாதம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் மறுரூபமாவீர்கள். இப்போ கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது திரும்ப 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 கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒரு தடவை இல்லைங்க, திரும்ப திரும்ப யோசிக்கணும். அதே இரவும் பகலும், மேலா சொல்லுங்க. அப்போ தேவ அன்பை இரவும் பகலும் யோசிக்கணும். என்னை நேசித்த தேவன், என்னை தேடி வந்தவர், என்னை கைவிடாதவர், என்னோடு கூட இருக்கிறவர். அப்போ ஒரு மாதிரி பயமா எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னா உடனே சொல்லலாம், இல்லை இல்லை நான் பயப்பட மாட்டேன், எங்கூட கர்த்தர் இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். திரும்ப கொஞ்ச நேரம் பொறுத்து உனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி அழுத்து வந்தா உடனே சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. வாக்கு பண்ணவர் உண்மையுள்ளவர். என் அம்மா மறக்கலாம், என் அப்பா மறக்கலாம், ஆனால் என் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். இப்படி நீ திரும்ப திரும்ப கண்டினியூவலி ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் திரும்ப திரும்ப தியானித்தால் நீங்கள் இலை உதிராத மரம் போல காலத்திலே கனி கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே.